பிக் பாஸ் சீசன் 8ல் எக்ஸ் கண்டஸ்டன்ட் இன்னும் நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. முக்கியமாக தர்ஷிகா எல்லாமே உள்ளே வந்துட்டாங்க. ரொம்ப கலகலப்பாக சூப்பராக போயிட்டே இருக்குது. எப்போதுமே பணப்பெட்டியை பிக் பாஸில் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த தடவை ரொம்ப வித்தியாசமாக பணப்பெட்டி வச்சுருக்காங்க. இந்த பணப்பெட்டியை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டை செட் பண்ணிவிட்டு அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க. அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வின்னர் உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தொடர்ந்து இருக்கலாம். அந்த பணப்பெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு அந்த டாஸ்க்கை முடிக்கல அப்படின்னா அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு அப்படியே வெளியில் அனுப்பப்படுறாங்க. இந்த டாஸ்க் கூட ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் வந்தார். செம்ம ஆளுங்க. நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மாஸ் முத்துக்குமரன் அப்படின்னு. இந்த டாஸ்கில் யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருமே கலந்துக்கிறதுக்கு யோசிச்சாங்க. ரயானும் முத்துக்குமரன் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. மற்றவங்க எல்லாமே யோசிக்கிற நேரத்தில் முத்துக்குமரன் அந்த டாஸ்க்கே முடிச்சிட்டாரு. வெறும் 12 செகண்டில் அந்த டாஸ்க்கு முடிச்சிருக்காருங்க. 30 மீட்டர் தூரத்தை கடந்து அவர் அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு உள்ளே வரணும். ஆனால் அவர் வெறும் 12 செகண்டில் 30 மீட்டர் தூரத்தை கடந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டாருங்க. அந்த ஒவ்வொரு நிமிஷம் பார்த்திங்கன்னா நமக்கு திக் நிமிடமாக இருந்தது. உள்ளே வந்துருவாரா, இவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். டைட்டில் வின்னர் வெறும் 50,000 வெளியில் போயிட்டார் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் அவர் அந்த பணத்தை எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டாருங்க. ஆனால் எடுக்கிறதுக்கு ரயானும் ரெடியாக தான் இருந்தார். அந்த மாதிரி ரயானும் ஒரு நல்ல ஒரு கேம் பிளேயர் தான். அவர் பார்த்திங்கன்னா அடுத்து நடந்த கேமில் பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ இந்த 2 பேருமே ரொம்ப சூப்பரான ஆளுங்க. அதுலேயும் முக்கியமாக முத்துக்குமரன் பார்த்திங்க அப்படின்னா அந்த டைட்டில் வின்னருக்கு ஒரு டிசர்வான ஆள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அது கண்டிப்பாக முத்துக்குமரனை மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வெறும் 12 செகண்டில் உள்ளே வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் எடுத்து வந்த பணத்தை அவர் அண்ணனுக்கு கொடுக்க போகிறதா அவர் சொல்லியிருக்காரு. உள்ளே வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா அந்த பணப்பெட்டியை பார்த்திங்கன்னா சௌந்தர்யாட்ட கொடுத்துருக்காரு. சௌந்தர்யாட்ட கொடுத்து நீதாம்மா எனக்கு ரொம்ப ராசியான பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு ஷேக் ஹேண்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. அடுத்து யார் பணப்பெட்டி எடுக்க போகிறா, வெளில போகிறாங்களா உள்ளே போகிறாங்களான்னு தெரியல. பாப்பா வெயிட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க.